ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், ஒரு சாதாரண பெயிண்டர், ஒரு சாதாரண மேஸ்திரி, சாதாரண காசு இல்லாத ஆட்களை கூட நிறுத்தி அவன் இருந்த பணத்தை ஒரு ஆள் செலவு 33 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு பூத்து காசு இல்லை ஒரு கேண்டிடேட் கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு காலில் வந்துட்டான். இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னோட பில்டிங்கை கட்டின மேஸ்திரி போயிருக்காங்க, அவர் ஒரு 2-3 லட்ச ரூபா ரமேஷன் கொடுத்து அந்த கேண்டிடேட்டை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சேஞ்ச் பண்ணி இனிமேல் காசு கொடுத்தா இது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கொள்கையை, கோட்பாட்டை நிலைநிறுத்தியதற்காக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அரசியல் கட்சிகளை அலசி ஆராய்ந்ததில் கேண்டிடேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு விடிய போவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இங்க நடக்கலையே. விஜய் விசில். அப்ப எப்படா மாற்றம் வரும்னு மக்கள் வெயிட் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அவங்க ஒரே எண்ணத்தில் தான் இருந்தாங்க, விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜயை கொண்டு வரணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, காமெடியா? யாரும் கேண்டிடேட் கேட்காதீங்க, ஆனா நடந்தது. என்னைக்காவது விஜயை பார்த்தா சொல்கிறேன் யாருன்னு தெரியும். விஜயை கொடுத்த சீட்டில் நின்ன ஒரு கேண்டிடேட்டை எதிர்த்து நின்ன ஒரு வேட்பாளர், ஒரு கட்சி, வெளியிலே வராத, ஓட்டு கேட்காத அப்படின்னு 1 கோடி கொடுத்தாராம். யாரு? அதுதானே கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். அடுத்தவர் கார் வாங்கி கொடுத்துட்டாரு. டிஎம்கே வச்சு ஒருத்தர் 1 கோடியும் இன்னொருத்தர் காரும் வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் மாப்பிள்ளை ஜாலியாக வீட்டில் தூங்குறாரு, வெளியிலே வரல. இது வந்துருச்சு இல்லை, அவர்கிட்ட தூங்குறாரு. ரிசல்ட் வரும்போது அவர் ஜெயிச்சிட்டார். காரும் லாஸ் ஆச்சு, அந்த 1 கோடியும் போச்சு. நேராக கண்ணை மூடிட்டு போனா பூத்து கமிட்டி இருக்கா, எஸ்ஏ அதெல்லாம் பார்க்கல. விசில் எங்க தேடினா கொடுத்துனா. விஜய் சொன்னார், விஜய் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. நீங்க சொல்ல முடியுமா கேண்டிடேட்லாம் யாருன்னு? 101 இடங்கள்ல டெபாசிட்டை இழந்திருக்கிறது ஏஐஏடிஎம்கே. அப்போ வாட் இஸ் த ஃபியூச்சரா? இதனுடைய தலைமை எவன் தாங்கனானோ முடிஞ்சா போய் காலில் இருந்த கழட்டி செருப்பாலே அடி. எதை பிஜேபி கையில் எடுத்து உடைக்க நினைத்ததோ அதில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது. ஆகவே இனி என்ன வேலை, இனி என்ன தலைமை? இவனை தலைமைன்னு சொல்ற பாருங்க, அவன் அடிக்கணும், இவன் அடிக்கூடாது. பல பேர் கமெண்ட்ஸ் போடுவான், போடாடே வேலையை பார்த்துட்டு கவலையே படுறதில்லை. என்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தூக்கி எறிந்தாரோ அன்னைக்கே கதை முடிஞ்சிச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவர் போறாருங்க, விஜய் ஓட்டு கேட்டு. இப்ப நீங்க கை விட்டுட்டியே. நீ அப்ப அதிமுக இருந்த இடத்தை விஜய் பிடிச்சிட்டாருல. டெஃபினட்டா எடப்பாடி தக்க வைக்கணும், அங்க இருக்க விஜயனுடைய கேண்டிடேட்டை கடத்தணும். நல்ல அந்த கடத்தினது உண்மைதானா? அவரை விலைக்கு வாங்கினது உண்மைதானா? அட, இந்த நாசமா போனவனால திருச்சி மண்டலம் 0, இந்த நாசமா போனவனால தஞ்சை மண்டலத்துல 1 சீட்டு தான், இந்த நாசமா போனவனால புதுக்கோட்டையில 1 இடம் தான், மதுரை மண்டலம் பூரா சேர்த்து 2-3 இடம் தான் போன தடவையும் இந்த தடவையும். இந்த நாசமா போனவனால இப்போ கோயம்புத்தூர்ல விசில் அடிச்சிட்டு போயிடுச்சு, சேலத்துல ஒரு 4-5 இடம் வந்திருக்கு. இந்த நாசமா போனவனால எல்லா இடமும் காலியாகி போச்சு. 101 இடங்கள்ல டெபாசிட்டை இழந்திருக்கிறது ஏஐஏடிஎம்கே. அப்போ வாட் இஸ் த ஃபியூச்சரா? 101 இடத்துல டெபாசிட் போனதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய தலைமை எவன் தாங்கனானோ முடிஞ்சா போய் காலில் இருந்த கழட்டி செருப்பாலே அடி. ஏன்னு கேட்டால், வளர்ந்த ஒரு இயக்கம், திராவிட இயக்கத்தினுடைய மறுபக்கமாக இருந்த ஒரு மாபெரும் வரலாற்றை நாசம் செய்த அயோக்கியனுக்கு எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடித்து விரட்ட வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் அதிமுக தொண்டர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். முடிச்சிட்டான் ஒரு பார்ட்டியை கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே. ஸோ எதை பிஜேபி கையில் எடுத்து உடைக்க நினைத்ததோ அதில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது. ஆகவே இனி என்ன வேலை, இனி என்ன தலைமை? இவனை தலைமைன்னு சொல்ற பாருங்க, அவனை அடிக்கணும், இவன் அடிக்கூடாது. பல பேர் கமெண்ட்ஸ் போடுவான், போடாடே வேலையை பார்த்துட்டு கவலையே படுறதில்லை. ஏன்னா ஒரு கட்சி எத்தனை தோல்விகளை சந்திக்கும், ஒரு கட்சி ஒரு எத்தனை டெபாசிட் இழக்கும். விஜயே கிண்டல் பண்ணாரு, 10 தோல்வி பலன். இவன் முதல்ல கொடி பறக்குது, அது சரியா வரல, ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துருது, அது சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பொண்ணு சரியில்லைங்க அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த கொடி பறக்குதுங்க. அப்புறம் கொடி பறக்கிற ஒரு உரிமையாளர், டேய் அந்த கொடிக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம், எங்க கொடி அப்படின்னு. உன் கொடின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் சொல்லு நீ. அதை விட்டு விஜய் கொடியை போய் சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டல நீ உடனே. ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அவருக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு எதுவுமே கிடையாது. என்னைக்கு தன்னை பொதுச்செயலாளர் சொல்லி அம்மாவை அவமானப்படுத்தி என்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தூக்கி எறிந்தாரோ அன்னைக்கே கதை முடிஞ்சிச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவர் போகிறாருங்க, விஜய் ஓட்டு கேட்டு. அப்போ நீங்கள் கை விட்டுட்டியே நீ. அப்போ அதிமுக இருந்த இடத்தை விஜய் பிடிச்சிட்டாருல. டெஃபினட்டா, அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 75 இடத்துல வருதுன்னா அது முதல்ல பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வர மாதிரி பழனிசாமி போட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல.
என் கூட அண்ணன் ஜெயச்சந்திரன், சூரியமூர்த்தி வக்கீல்லாம் இருந்தாங்க. என்னடா கருமம் இப்படி போய்கிட்டு இருக்க, இவன் போய் 2வது இடத்துல வந்துட்டு இருக்கான், பைத்தியகாரத்தனமாக இருக்கு, ஜனங்க ஓட்டு போட்டானே, இல்லைன்னா மாறுது பாருன்னு. அப்புறம் தான் ஒரு தெளிவே ஏற்பட்டுச்சு எங்களுக்கு. சரி, மக்கள் சரியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே இப்போ இந்த எப்படி ஃபில் பண்ணுவார் இந்த இடங்களை அப்படிங்கிறது தான், அதுக்கு தான் அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை வரவேற்றேன். சரித்திரம் உங்களை பாராட்டும், சாதனை படைக்கப் போகிறீர்கள். ஆகவே வெளியிலே வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வெற்றி பெற்ற விஜய்க்கு ஆதரவு தாருங்கள். ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்டாலின் முதல்வர், அதை வந்து அவர் வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்லணும், அதை மறுக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்பக்கம் வந்து ஆட்சிக்கு வர போன தடவை அவர் விரும்பலை. தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? 100 சீட்டு 99 ப்ளஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 117 வந்துடுச்சு. 115 116 வருது. எம்எல்ஏ கொஞ்சம் பேரை தூக்கியிருக்கலாம். அப்போ நான் இந்த பாடா போன தினகரன், அவன் தூக்கு போட்டுக்காமல் உயிரோடு நடமாடுறான்ல, அவனோட இருந்த நேரம் அந்த ஆள் வந்து பாருங்கள், அவன் யோகியது என்னாச்சுன்னு, 1 சீட்டு. அது அவருடைய சொந்த செல்வாக்கு, அவங்க அப்பா பெரிய செல்வாக்கு, அந்த ஜெயிச்ச கேண்டிடேட்டு நம்ம ரொம்ப வேண்டியவர். அவர் அதை வச்சு நீந்தி அப்படியே சொந்த செல்வாக்கில் வந்துட்டார். கம்ப்ளீட்டாக காணாமலே போயாச்சு. எல்லாமே சின்ன கட்சிகள் எல்லாம் காணாமல் போனது. சீமான் பாருங்கள் என்ன கதி, தினகரன் பாருங்கள் என்ன கதி. இந்த அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அது என்னவோ தெரியல, அதிமுக கொடியை பிடிச்ச தொண்டை இங்கே ராஜ்யசபா எம்பி ஆக முடியாது. அதிமுக கொடியை பிடிச்ச தொண்டனுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடைக்காது. அது இன்னும் இவன் டிடிவி தினகரன் பங்காளின்னு சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பங்காளி என்னவோ தெரியல. அன்புமணி ராமதாஸ் தூக்கி ராஜ்யசபா சீட்டுன்னா அவர் தான் கதாநாயகன். அவருக்கு ஒரு அதிகமாக சீட்டுகளை கொடுக்கறது ஏன்? கட்சி நல்லெண்ண அடிப்படையில் இல்லை. அந்த மாதிரி தப்பிச்சுட்டு நைஸாக பிரேமலதா வெளியே போயிடுச்சு. என்னென்னா, எடப்பாடியை தக்க வைக்கணும், அங்கே இருக்க விஜயனுடைய கேண்டிடேட்டை கடத்தணும். நல்ல அந்த கடத்தினது உண்மைதானா? அவரை விலைக்கு வாங்கினது உண்மைதானா? இது விஜயே சொல்லியிருக்காருல்ல, என்னுடைய சின்னத்தை வந்து திருட முயற்சி திருடிட்டு போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி. அது உண்மைதானே? அப்புறம் இப்படியா ஒரு கேண்டிடேட்டு 10 பேர் ப்ரப்போஸ் பண்ணால் 7 பேரை ப்ரப்போஸ் பண்ணுவானா? எதுக்காக சென்னையில் வந்து ஒரு இடங்கள்ல கூட ஏடிஎம்கே வரல? ஏற்கனவே வந்துச்சா? என்ன இல்ல, அப்படி செல்வாக்கை இழந்த ஒரு கட்சியா? போன தடவை வந்துச்சா? அட, இந்த நாசமா போனவனால திருச்சி மண்டலம் 0, இந்த நாசமா போனவனால தஞ்சை மண்டலத்தில் 1 சீட்டு தான், இந்த நாசமா போனவனால புதுக்கோட்டையில் 1 இடம் தான், மதுரை மண்டலம் பூரா சேர்த்து 2-3 இடம் தான் போன தடவையும் இந்த தடவையும். இந்த நாசமா போனவனால இப்போ கோயம்புத்தூர்ல விசில் அடிச்சுட்டு போயிடுச்சு, சேலத்தில் ஒரு 4-5 இடம் வந்திருக்கு. இந்த நாசமா போனவனால எல்லா இடமும் காலியாகி போச்சு. ஸோ இன்னமும் கட்சி அது இதுன்னு சொல்லி இவன் வந்து செய்கிறத இந்த தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, சொல்லுங்க பார்ப்போம். அதுதானே வேதனையாக இருக்குது. எல்லாருமே இந்த கட்சி விட்டு போயிட்டா தாய் இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தங்க, ஓபி ஜெயிச்சது எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏன்? எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் போய் என்னங்க பண்ணுறது, சில நேரத்தில் காட்டு மிராண்டி பசங்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அம்மா படத்தை கழட்டி காரில் இருந்து அம்மா கொடியை கழட்டி, காசு இருக்குங்க அங்கே. அவர் இழுபறி போய் இழுத்துலாம் போய் அந்த அம்மா படத்தை எடுத்து இன்னொரு ஆள் பெரம்பூரில் சொல்கிறான், என் மக அம்மா படத்தை எடுத்து ரோட்டில் போட்டு போகிறீங்களாப்பான்னு கேட்டாங்க. வேண்டாமா, அது மாதிரி அரசியலே வேணாம் அப்படின்னு விட்டங்க அப்படின்னு அழறார் அவர். இந்த ஆள் குன்னம் ராஜேந்திரன், இந்த ஆள் 3 தடவை முதலமைச்சர். எவ்வளவு வேதனையாக இருக்கும். இதுமேல் எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல போய் நீ உட்காரணும்னு ஆசைப்படுற? எந்த இடத்துல போய் உட்கார முடியும்? நீ போட்ட கணக்கு தோத்து போச்ச. அரவணைத்து உன்னை முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுத்து நிற்க வச்சிருக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு துரோகியை மாறிட்டல நீ. உனக்கு தூக்கம் வருமா உனக்கு? அந்த அம்மா படத்தை பார்த்தா தூங்குவே நீ? எல்லோரையும் நடுரோடில் நிறுத்திட்டு போன ஆள் தான் இந்த ஆள். ஆனால் எடப்பாடி தொகுதியில் பார்க்குறோம், நல்ல மெஜாரிட்டியில் தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏங்க, அதுக்கு தாங்க ஒரு ராஜ்யசபா எம்பியை தாரவாத்து, அதுக்கு தாங்க சின்னத்தை திருடி
அதுக்கு தாங்க அவனுக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அதுக்கு பின்னாடி 65,000 ஓட்டை தனியாக பாமக நின்று வாங்கியிருக்க அந்த தொகுதியில். ஆகவே அந்த வாக்குகள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ்கிட்ட இருக்கு, அவங்க அப்பாவுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணி அதை சப்போர்ட்டுக்கு வச்சு தானே நிற்கிறார் அவர். இவ்வளவும் தேடி போய் இழந்து அத்தனை இழந்து அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறார்ல. இபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு, ஆனா இங்க முதலமைச்சர் அவர்களோட தொகுதியிலேயே வந்து தோல்வி அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து வி கேனாட் சே அன்ஃபார்ச்சுனேட். அதை தவிக தலைவர் விஜய் விரும்புகிறார் இல்லையோ எனக்கு தெரியாது. ஒரு காலத்தில் HV அண்டே முன்னாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கலைஞரை எதிர்த்து நேரம் அண்ணா நகர் கொஞ்சோண்டு டிஃபரன்ஸில் போகுது. கலைஞர் தோத்துட்டார்னு நியூஸ் வருது. அது கொஞ்சம் நேரம் கழித்து மாறி கலைஞர் வெற்றி பெற்றார்னு வந்துச்சு. அப்போல்லாம் தலைவரே கலைஞர் அசெம்பிளிக்கு வரணும்னு விரும்பினார்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி ஆகவே அங்கே ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒரு துரோகி வெற்றி பெற்றார், பன்னீர்செல்வம்னு சொல்லுவேனே தவிர நான் அவரை பாராட்டவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆகவே இந்த தொகுதி பக்கம் கூட நான்லாம் கால் எடுத்து வைக்க மாட்டேன், போகல. ஆகவே பெரிய விஷயந்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மக்கள் வெற்றி பெற செய்திருப்பது பெரிய விஷயம். ஆகவே ஒரு ஆசை இருந்திருக்கும். கமிஷனராக இருந்தவர் அப்புறம் கான்ஸ்டபிள் வேலைக்கு வர மாதிரி முதலமைச்சர் அமைச்சராக இருந்தவர் ஏதாவது நம்ம ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்டில் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுப்பாங்களான்னு ஒரு ஆசையில் இருந்திருப்பார். ஆசை மண்ணாசையானது, விசில் எடுத்து நிறைவேறிச்சு எல்லாத்தையும். திமுகவோ அதிமுகவோ ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி இது வரைக்கும் வந்து காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம், அப்புறம் வந்து சாதிய பெரும்பான்மை இருந்தா ஜெயிச்சிடலாம் இப்படிங்கிற போக்கையே வந்து இன்னைக்கு விஜய் மாத்தி போட்டிருக்கிறாரு. அப்போ வந்து ரெண்டு திராவிட கட்சிகளோட ஃபியூச்சருமே கேள்விக்குறிதான். இதில் வந்து நீங்கள் இப்போ எடுத்திருக்க பாயிண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை நான் பல பேர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். பணமே கொடுக்கல, கேண்டிடேட்டுக்கும் கொடுக்கல, வாக்காளர்களும் கொடுக்கல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, காமெடியா? யாருன்னு கேண்டிடேட் கேட்காதீங்க, ஆனால் நடந்தது. என்னைக்காவது விஜயை பார்த்தா சொல்கிறேன் யாருன்னு தெரியும் எனக்கு. விஜயை கொடுத்த சீட்டில் நின்ன ஒரு கேண்டிடேட்டை எதிர்த்து நின்ன ஒரு வேட்பாளர், ஒரு கட்சி, வெளியிலே வராத, ஓட்டு கேட்காத அப்படின்னு 1 கோடி கொடுத்தாராம். யாரு? அதுதானே கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். அடுத்தவர் கார் வாங்கி கொடுத்துட்டாரு. டிஎம்கே வச்சு ஒருத்தர் 1 கோடியும் இன்னொருத்தர் காரும் வாங்கி கொடுத்துட்டார். அவர் மாப்பிள்ளை ஜாலியாக வீட்டில் தூங்குறாரு, வெளியிலே வரல. இது வந்துருச்சு இல்லை, அவர்கிட்ட தூங்குறாரு. ரிசல்ட் வரும்போது அவர் ஜெயிச்சிட்டார். காரும் லாஸ் ஆச்சு, அந்த 1 கோடியும் போச்சு. நேராக கண்ணை மூடிட்டு போனால் பூத்து கமிட்டி இருக்கா, அதெல்லாம் பார்க்கல. விசில் எங்கே தேடினா குத்துனான். விஜய் சொன்னார், விஜய் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. நீங்கள் சொல்ல முடியுமா கேண்டிடேட்லாம் யாருன்னு? வெற்றி பெற்றவர்கள் உங்களாலேயும் என்னாலையும். இப்போ ஜேசிடி பிரபாகரன் இருக்கார், அருண்ராஜ் இருக்கார், ஆதவ் அர்ஜுனன் இருக்கார், அப்புறம் இவர்களுக்கெல்லாம் மேலே புசி இருக்கார், புசி ஆனந்த் இருக்காங்க. இப்படி சில நான் தான் முஸ்தபா முதல்ல கூட என் கூட தான் அரசியல் பயணம், அவர் எம்எல்ஏ இருக்கார், மகிழ்ச்சி. இப்படி ஒரு 10 பேரை என்னால் அங்கே ஐடென்டிஃபை சொல்ல முடியும். ஆனால் 2ஐ சாதித்து விட்டார் அவர். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், ஒரு சாதாரண பெயிண்டர், ஒரு சாதாரண மேஸ்திரி, சாதாரண காசு இல்லாத ஆட்களை கூட நிறுத்தி அவன் இருந்த பணத்தை ஒரு ஆள் செலவு 33 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு பூத்து காசு இல்லை ஒரு கேண்டிடேட்டிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு காலில் வந்துட்டான். என்கிட்ட பணம் இல்லைங்க, இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு. என்னோடய பில்டிங்கை கட்டின மேஸ்திரி போயிருக்காருங்க, அவர் ஒரு 2-3 லட்ச ரூபா ரமேஷன் கொடுத்து அந்த கேண்டிடேட்டை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சேஞ்ச் பண்ணி இனிமேல் காசு கொடுத்தா இது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கொள்கையை, கோட்பாட்டை நிலைநிறுத்தியதற்காக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுதான் ஜாதின்னு சொன்னீங்க, அதில் வந்து இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இந்த சமுதாயத்தில் நான் இன்னும் சில இடங்கள்லாம் போனீங்கன்னா ஓப்பனாகவே பேசுகிறேன், ஜாலியாக. ஜோசூர்லாம் எடுத்துக்கோங்களேன், அங்கே போய் கேண்டிடேட் பேரே சொல்கிறது இல்லைங்க. ரெட்டி வந்துடுவார், கவுடா வந்துடுவார், இவர் அண்ணன் வந்துடுவார். இப்படி ஜாதி இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. தந்தை பெரியார் கண்ட கனவு முழுவதுமாக இன்னும் நிறைவேறவில்லை என்பது தான் எனது சொந்தமான கருத்து. ஆகவே அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும்.
அப்படின்னும் பொழுது இந்த நடைமுறைகள் சரியாக வரும். இப்போ கொஞ்சம் ஒழிஞ்ச மாதிரி தெரியுதா? ஆமாம், இல்லை அது வந்து ஒழிஞ்ச மாதிரி தெரியுதுன்னா 2 காரணம். ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும், ஓப்பனாக பேசுகிறேன். எல்லா இடத்துக்கும் போக முடியல விஜயால். இங்கே சிபிஐ கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, பர்மிஷன் கொடுத்தா கேன்சல் போகிறது, இப்படி ஒரு வருவாய் மாவட்டங்களுக்கு மாத்திரமே, கொஞ்சம் மாவட்டங்களுக்கு மாத்திரம்தான் போக முடிஞ்சது. ஆனால் தலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, யார் கொடுத்த ஐடியாவோ, சின்னம் விசில் தலைவர் விஜய், அதை மாத்திரம் பாரு, கேண்டிடேட் விஜய், மீது எதையும் பார்க்காத. சுதந்திர இந்தியாவில் காமராஜர் காலத்திலேருந்து சின்ன பையன்லேருந்து நான் பார்த்துருக்கேன். எங்கள் பெரியப்பா கூட்டு போயிருக்கார், ராமதாசன் சுதந்திர போராட்ட தியாகி, பெரியார் தான் பேர் வச்சார். அரசியல் கட்சிகளை அலசி ஆராய்ந்ததில் கேண்டிடேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு விடிய விடிய போவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அம்மா போய் நிறுத்தி பின்னாடி நிறுத்துவாங்க வேனில், நீங்கள் பார்த்துருக்கீங்களோ தெரியாது, இவர் தான் கேண்டிடேட்டு அப்படின்னு நிறுத்துவாங்க போய். இதெல்லாம் நடந்தது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே இங்கே நடக்கலையே. விஜய் விசில். அப்போ எப்படா மாற்றம் வரும்னு மக்கள் வெயிட் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க ஒரே எண்ணத்தில் தான் இருந்தாங்க, விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜயை கொண்டு வரணும். இது 2 தவிர மாற்றத்தை தாண்டி இப்படி தான் சிந்தனை. ஏக்கலைவன் மாதிரி கண் தெரிகிறதா தெரியவில்லை, மூக்கு தெரிகிறதா தெரியாது, விஜய் தெரியும், அம்பு ரெடியாக வச்சுட்டான், நெத்தி தெரிகிறதா தெரியாது, வாய் தெரிகிறதா தெரியாது, பின்ன என்ன தெரியுது உனக்கு, கழுத்து விடுறான் பண்ண அம்பு போய் சாய்த்தது. இதுதான் வரலாறு, சரித்திரம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே எய்மில் இருக்கா மக்கள், விஜய் விசில் விசில் விஜய், அவ்வளோதான். ஆகவே அது ஒரு கருத்து கணிப்பு தான் இந்தியா டுடே சொன்னது, அது நிறைவேறியது.